மீன ராசிக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது, அவங்களோட குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் சார்? முதல்ல மீன ராசிங்கிறது ஃபீனிக்ஸ் பறவையோட ஒப்பிடுங்க. சாம்பல்லேருந்து எந்திரிச்சு வர மாதிரி எந்திரிச்சு வர போகிற ராசி இது. இந்த மீனத்துக்கு குறிப்பாக 45 to 50 ஒரு சர்க்கிளை சந்திக்காத மீனம் இல்லை. ஆனால் எந்திரிச்சு வந்தது இந்த மீனம் தான். குடும்பத்துக்காக தான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆணோ பெண்ணோ சார், எதுனால சார் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, எதனால சார் விட்டுட்டீங்க, ஏன் சார் ஜாபை விட்டுட்டு ப்ரைவேட்டுக்கு வந்தீங்க, குடும்ப சூழ்நிலை, குழந்தைக்காக, இது மாதிரி சொல்லிக்கிற ராசி இந்த ராசிக்குங்க. இப்பொழுது ஒரே ஒரு சூட்சம ரகசியம், இந்த ராசிக்கு எப்பொழுதுமே வாக்கு பலிதம் இருக்குது. வார்த்தையை கரெக்டாக பயன்படுத்தணும். பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதுமே இந்த ராசிக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ சனி பகவான் இருந்தாலும் ஒன்றும் தப்பே இல்லை. உங்கள் ராசி அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சோன்னே முதல்ல நடக்கிற விஷயம், தொந்தரவு கொடுத்தவங்க தொல்லைகள் விலகிற காலகட்டம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தை பார்க்கின்ற காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி உண்டு. நீங்களே முதலாளி, நீங்களே வேலையாட்களாக இருந்து செய்யக்கூடிய அற்புதமாக இருக்கும். உடல் நோயிலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கணும். உடல் நோய்கள் விரயத்தை கட்டுப்படுத்திடும். சார் அவ்வளோ விரயமாச்சு, இதாச்சு, விரயத்திலிருந்து கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு வருகிற காலகட்டங்கள். சார் திருமணம் இருக்கா இல்லையா, திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இன்னும் கொஞ்சம் காலகட்டம் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. இவங்க முதல்ல ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை கெட்டியாக பிடிச்சிட்டா ஜெயிச்சிருவாங்க. இவங்களுக்கு 9ஆம் எண் மிகுந்த சிறப்புங்க. 9ஆம் எண் சூப்பராக இருக்குது. அப்புறம் 2ஆம் எண், இது 2, 9 ரெண்டையும் பயன்படுத்தினா ஜெயிச்சிருவாங்க. இதில் வெள்ளை நிறம், சிவப்பு மற்றும் மெரூன் நிறங்கள் இவங்களுக்கு யோக பலனை கொடுக்கின்றன. இறைவன் வழிபாடாக ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வந்தால் மிக்க யோகமாக இருக்குது. முடிஞ்சால் முன்னோர்களை திதி கொடுத்துட்டு இந்த இதில் குளிச்சுட்டு கூட வாங்க, உங்களுக்கு இந்த விஷயம் சூப்பராக இருக்கும்.